Hi everyone, இந்த வீடியோல நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது பார்க்க போறோம். ஸோ ஃபார்முலா என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா மெத்தட் வந்து ஆக்சுவலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax squared plus bx plus c equal to 0. அதோட சொல்யூஷன் வந்து -b plus or minus root of b squared minus 4ac by 2a. இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ a-ன்ற பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 3, bx b க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 2 root 5, c க்கு பதிலா -5. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b ஓட வேல்யூ 2 root 5, ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -2 root 5 plus or minus root of b squared எனும்போது 2 root 5 whole squared minus 4 into a வந்து 3, c வந்து -5 divided by 2 into a வந்து 3. ஸோ இப்போ என்ன வரும்? நம்ம -2 root 5 plus or minus இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 2 into 2 ஓட ஸ்கொயர் 4, root 5 ஓட ஸ்கொயர் 5. ஸோ 4 into 5 20. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 60. ஸோ 20 plus 60 என்னாகும்? 80. 80 எப்படி பிரிக்கலாம்னா 16 into 5. ஸோ 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 4 வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ காமனாக வந்து இது 4லேருந்து ஒரு 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஒரு 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன வரும்னா -√5 plus or minus 2 root 5 divided by 3. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக 2 ரூட்டு நமக்கு தேவை, அதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டால் ஒரு ரூட் வரும், ப்ளஸ் போட்டால் இன்னொரு ரூட் வரும். ஸோ -√5 -2 root 5 by 3 ஒரு ரூட்டு, -√5 plus 2 root 5 by 3 another root. So இது ரெண்டும் சேம் சைன்ன்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். So you'll be getting -3 root 5. So -3 root 5 டினாமினேட்ல 3 இருக்கிறதுனால கேன்சல் ஆயிட்டு -√5. சிமிலர்லி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -√5 plus 2 root 5 என்ன வரும்? √5 தான் வரும். ஸோ √5 divided by 3. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் வர ஆன்சர் என்னது? -√5 ஒரு ஆன்சரும், √5 by 3 another answer. ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது.